வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்ற அவரது 9வது பதிவில் நாங்கள் தேச விரோதிகளா என்ற கேள்வியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சோவியத் யூனியனை சுட்டிக்காட்டி ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தியதால் சோவியத் யூனியன் சிதைவடைந்ததாக தெரிவித்துள்ளார். தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு என்றும் அதில் கை வைப்பது ஆபத்து என்றும் கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும், நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மொழி திணிப்பினால் பிளவுபட்ட தேசங்களின் வரலாறு நம் பக்கத்திலேயே இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரியும் தனி துணை ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 4,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 51 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி, வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் முருகானந்தம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தடையை மீறி கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். சென்னை MGR நகர் மார்க்கெட் அருகே தமிழிசை தலைமையில் திரண்ட பாஜகவினர் ஹிந்தி மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க வீடு வீடாக செல்ல முயன்றனர். ஆனால் போலீசார் இதற்கு அனுமதி மறுத்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்பொழுது தமிழிசை சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கைது பூச்சாண்டிக்கெல்லாம் பாஜகவினர் பயந்து பின்வாங்க போவதில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் தடையை மீறி கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது செய்யப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை 60 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகி இருப்பதாக சாடியுள்ளார். தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம் என்றும் எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் என்றும் அண்ணாமலை வினவியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுவோரின் இடங்கள் மற்றும் திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாகிற்கு மதுபானம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தி வருகின்றனர். இருமொழிக் கொள்கையே திமுகவின் கொள்கை என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். பாஜகவினர் தங்களின் கொள்கைக்காக கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார்கள் என்றும் தங்களது கொள்கை இருமொழிக் கொள்கைதான் என்றார். சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை நிலவுக்கும் தூக்கி செல்வார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர் நீக்கப்படுமா என்று அரசு பள்ளியில் சேரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கற்ற நிலையில் படித்த பாடங்களின் அடிப்படையில் நிற்க வேண்டாமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டார். அத்துடன் கடைசியாக மார்ச் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நீதிபதி அன்றைய தினம் அரசு விளக்கம் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஜகவுடனான கள்ள கூட்டணியை காப்பாற்ற அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்காமல் போனால் தமிழ்நாட்டு மக்களிடம் அம்பலப்பட்டு விடுவோமோ என்று அச்சத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக நாடகம் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது கள்ள கூட்டாளி பாஜகவுடன் இணைந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்து அடிமையாட்சி நடத்திய அதிமுக திமுக நாடகம் நடத்துகிறது என்று சொல்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்றும் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுடன் இணைந்து அதிமுக நடத்தும் கவன நாடகம் என்றைக்கும் வெற்றி பெறப் போவதில்லை என்றும் ரகுபதி கூறியுள்ளார். வெயில் காலங்களில் மின்வெட்டு அதிகரிப்பால் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் மும்மொழிக் கொள்கை என்பது மோசடி கொள்கை என்றும் இருமொழிக் கொள்கை என்பது ஏமாற்றுக் கொள்கை என்றும் சாடிய ராமதாஸ் ஒரு மொழிக் கொள்கையே உன்னதமானது என்றார்.
அமைச்சர் மூர்த்தியை பார்த்து பயப்பட நான் ஒன்றும் கோழை இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முடிந்தால் கிழக்கு தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள அமைச்சரிடம் அறிவுறுத்துங்கள் என்றார். மேலும் அன்புமணிக்கு எம்பி சீட்டு கொடுத்து வெற்றி பெற செய்த நிலையில் அவர் வேறு அணிக்கு சென்றுவிட்டதாக செல்லூர் ராஜு விமர்சனம் செய்தார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அவர் கூறினார். நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலர்களுக்கு ஜாமீன் வழங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வலசரவாக்கம் காவல்துறையினரால் நோட்டீஸ் ஓட்டப்பட்டது. இதனை கிழித்தது மற்றும் காவல்துறையை மிரட்டியது உள்ளிட்ட வழக்குகளில் முன்னாள் ராணுவ வீரரும் பாதுகாவலருமான அமல்ராஜ் மற்றும் உதவியாளர் சுபாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு ஒரு வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் மற்றொரு வழக்கில் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து தள்ளுபடி செய்தது. திமுகவின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் பேசிய அவர், திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசு ஊழியர்களுக்கு பட்டை நாமம் போடப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மீண்டும் குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு திமுகவினர் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நத்தம் விஸ்வநாதன் சாடினார். சென்னை அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை நீதிமன்ற அலுவலர்கள் ஜப்தி செய்ய வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அயப்பாக்கம் ஊராட்சியில் துளசிபாய் என்பவருக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் தமிழ்நாடு வீட்டு வசதி திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் இதற்கான உரிய தொகையை அதிகாரிகள் வழங்கவில்லை என்று துளசிபாய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உரிய நிதி வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த கோரி அம்பத்தூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு அம்பத்தூர் வட்டாட்சியர் நேரில் ஆஜராகாத நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். கொலை முயற்சி வழக்கில் பிரபல ரவுடி படப்பை குணா போலீசாரால் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் பகுதியில் வசித்து வரும் ரவுடி குணாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மோகனுக்கும் நெற்பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் குணா தன்னை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மோகன் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ரவுடி குணாவை கொலை முயற்சி வழக்கில் போலீசார் கைது செய்தனர். ரவுடி குணா மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை கடந்த மாதம் 11ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. இதில் ராமநாதபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை கடல் பகுதியில் 9,990 சதுர அடி பரப்பளவில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஏலம் கோரப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ், வேதாந்தா, ONGC, பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஏலம் எடுக்க போட்டி போட்டுக் கொண்டுள்ளன. இந்நிலையில் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வைகோ அறிக்கை விடுத்துள்ளார். அதில் மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். திருச்சியில் குழுமாயி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள புத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு குழுமாயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் நடைபெறும் குட்டிக்குடி திருவிழா இன்று களை கட்டியது. இதில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டு அவற்றின் ரத்தத்தை மருளாளி குடித்து பின்னர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கோடநாடு கொலை வழக்கு விசாரணைக்காக எஸ்டேட் மேலாளர் நடராஜ் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். 2017ஆம் ஆண்டு கோடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடியினர் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கு தொடர்பாக இதுவரை 250 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ள நிலையில் முக்கிய சாட்சியான எஸ்டேட் மேலாளர் நடராஜ் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. விசாரணைக்காக கடந்த முறை ஆஜராகாத நிலையில் இன்று விசாரணைக்காக சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்து வருகிறார். விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவரை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறைந்த காட்சி வைரலாகி வருகிறது. விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவிக்க அதிமுகவினர் வரிசை கட்டி நின்றனர். அப்பொழுது விருதுநகர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் முண்டியடித்துக் கொண்டு பொன்னாடை அணிவிக்க வந்ததால் ஆத்திரமடைந்த ராஜேந்திர பாலாஜி அவரது கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். ராஜேந்திர பாலாஜியின் இந்த செயல் அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
கனிம வள கடத்தல் தொடர்ந்தால் லாரிகளை மறிப்போம், மீறினால் உடைப்போம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டமாக தெரிவித்துள்ளார். கனிம வள கொள்ளையை கண்டித்து தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் செங்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பா தலைமை வகித்தார். இதில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சரும் மாநில மகளிர் அணி துணை செயலாளருமான ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜேந்திர பாலாஜி கனிம வள லாரிகளால் சாலைகள் சேதமடைந்து வருவதாக கூறினார். பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக சென்றனர். சென்னை பல்லவன் இல்லத்தில் தொடங்கி கோட்டை வரை பேரணி நடத்தப்பட்டது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், தமிழகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதாகவும் பணியில் இருப்பவர்களையும் ஓய்வு பெற்றவர்களையும் தமிழக அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஒப்பந்த முறையில் பணி நியமனம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கணவர் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று கூறிய 14 வயது சிறுமியை குண்டுக்கட்டாக தூக்கி சென்ற கணவரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் சிறுமியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்த மாதேஷ் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த சிறுமியின் தாய் நாகமா ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நாளை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ளார். சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் விஜய் கலந்து கொள்ள உள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முன்னேற்பாடுகளை பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புசி ஆனந்த் இந்நிகழ்ச்சியில் சுமார் 3000 பேர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். தாவேகா கட்சி கொடி கம்பம் அமைக்க அனுமதி கோரிய மனுவை 8 வாரங்களில் பரிசீலிக்க கிருஷ்ணகிரி ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னப்பநாயக்கனூரில் உள்ள தனது நிலத்தில் தாவேகா கொடி கம்பம் அமைக்க அனுமதி கோரி சேட்டு என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி கிருஷ்ணகிரி ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் ஆகியோர் மனுதாரரின் மனுவை பரிசீலிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். புழல் மத்திய சிறை சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் உணவு உள்ளிட்ட வசதிகள் நல்ல முறையில் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. சிறைவாசிகள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் MS ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் முன் அறிவிப்பின்றி புழல் சிறையில் நடத்திய சோதனையில் சிறை தூய்மையாகவும் உணவு தரமாகவும் சுவையாகவும் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் சிறை வசதிகள் மேம்பாடு குறித்து மேலும் சில யோசனைகள் வழங்க இருப்பதாகவும் கூறினர். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் எந்த ஆலோசனைகளை வழங்கினாலும் அதனை செயல்படுத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார். அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலம் சென்றவர்களை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வுக்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். இதனை வலியுறுத்தி அண்ணா சிலையில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலம் சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் புகார் அளித்த நிலையில் வனத்துறையினர் தானியங்கி கேமராவை பொருத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்தில் அவ்வப்போது வனவிலங்குகள் வருவது வழக்கம். இந்நிலையில் அங்கு புதிதாக கட்டடப் பணிகள் நடைபெற்று வருவதால் அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சிறுத்தை நடமாடுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனை கண்டறிய மாணவர்கள் தங்கும் விடுதி, பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தானியங்கி கேமராவை வனத்துறையினர் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் எஸ்ஐ ரகு கணேஷ் ஜாமீன் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புக்காக ஒத்திவைத்தது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் எஸ்ஐ ரகு கணேஷ் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார்.
இந்த வழக்கு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இடையீட்டு மனுதாரர் ஜெயராஜ் மனைவி செல்வராணி என்பவர் வழக்கில் மீதமுள்ள சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அசாமில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிளாம்பாக்கம் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்குரிய நபரிடம் சோதனை மேற்கொண்ட போது கஞ்சா கடத்தி வந்திருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜிவான் சந்திரா என்பதும் அவர் அங்கு குறைந்த விலைக்கு கஞ்சாவை வாங்கி அதனை சென்னை ஐடி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதும் தெரிய வந்தது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள முக்வா கிராமத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி அந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து ரசோ நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். உத்தரகாசியில் உள்ள கங்கா தேவியின் கங்கோத்ரி கோவிலுக்கு சென்ற அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பாரம்பரிய கலாச்சார நடனமான ரசோ நடனத்தை அப்பகுதி மக்கள் பிரதமருக்கு முன் ஆடி பாடிய நிலையில் பிரதமரும் கிராம மக்களுடன் இணைந்து நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் அந்த மக்களிடம் உரையாற்றிய மோடி அவர்களின் வாழ்வாதாரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் உள்ளூர் வணிகம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குளிர்காலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு வந்தால் உண்மையான சூழலை அனுபவிக்க முடியும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். அர்சில் அருகே உள்ள கங்கா கோவிலில் தரிசனம் செய்த மோடி தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அப்பொழுது உத்தரகாண்ட் மாநிலத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றவும் குளிர்காலம் இல்லாத நேரத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மோடி தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மும்பையில் உள்ள தாராவி தோல் மையத்திற்கு சென்று தோல் தொழில் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். தாராவி உலகின் மிகப்பெரிய தோல் மையங்களில் ஒன்றாக விளங்குவதோடு 20,000க்கும் மேற்பட்ட தோல் உற்பத்தி மையங்களை கொண்டுள்ளது. இவைகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் அவர்களையும் தொழில் முனைவோர்களையும் நேரில் சந்தித்த ராகுல் காந்தி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். ஹைதராபாத்தில் இருந்து காக்கிநாடா நோக்கி சென்ற தனியார் பேருந்து லாரி மோதி விபத்தில் 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து காக்கிநாடாவுக்கு பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து ஏலூர் மாவட்டம் சோமவாரப்பாடு அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 3 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உலகின் அனைத்து முன்னணி நாடுகளும் குறைந்து வரும் மக்கள் தொகையுடன் போராடி வருவதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்பத்தில் முன்னேறி உள்ள நாடுகளில் மக்கள் தொகை குறைந்து வருவதால் இயந்திரங்களை இயக்க போதுமான ஆட்கள் கிடைக்காமல் பொருளாதார முன்னேற்றங்கள் சரிவடைந்து வருவதாகவும், ஆனால் இந்தியா அதுபோன்ற நிலைமையினை இதுவரை சந்திக்கவில்லை என்றும் தெரிவித்தார். சர்வதேச காலிஸ்தான் பயங்கரவாதி பாபர் கல்சாவை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பதுங்கியிருந்த பாகிஸ்தானின் ISIS-உடன் தொடர்புடைய காலிஸ்தான் பயங்கரவாதி பாபர் கல்சாவை பஞ்சாப் காவல்துறை மற்றும் உத்தரப்பிரதேச சிறப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். அப்பொழுது அவனிடம் இருந்து 3 கைக்குண்டுகள், 2 டெட்டினேட்டர்கள், 7.62 மில்லிமீட்டர் அளவுள்ள ரஷ்ய பிஸ்டல், 13 நேரடி தோட்டாக்கள், வெடிப்பொருட்கள் உட்பட பல ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் ராஜ்பவனில் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா தலைமையில் 48வது ஆலய வாரிய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமர்நாத் கோவிலுக்கான 38 நாள் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் சச்சன்கர் மலைகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ மலையடிவாரத்தில் உள்ள குடியிருப்புகளை நோக்கி வேகமாக பரவி வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட்டை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற 12 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் காற்றின் வேகம் அதிகரித்ததால் மீண்டும் தீ வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. இந்திய விமானப்படையின் C-17 குளோப் மாஸ்டர் விமானம் முதல் முறையாக கார்கில் விமான தளத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதற்கு முன் கார்கில் விமான தளத்தில் AN-32 மற்றும் C-130 ரக விமானங்கள் 4 முதல் 7 டன் அளவுள்ள ராணுவ பொருட்களை மட்டுமே கொண்டு சென்றது. தற்போது விமானப்படையின் இந்த C-17 குளோப் மாஸ்டர் விமானம் 35 டன் வரை கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது.
அதிக சுமை தூக்கும் இந்த விமானங்கள் மூலம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள ராணுவ நிலைகள் பயன்பெற இருப்பதாகவும் இந்த செயல் இந்திய விமானப்படையின் முக்கிய மைல்கல் என்றும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதி மலையில் பக்தர்களுக்கு இலவச உணவுடன் மசால் வடை வழங்கும் திட்டத்தை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் PR நாயுடு தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக இந்த திட்டம் பரிசோதனை அடிப்படையில் முதலில் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு நல்ல வரவேற்பை கிடைத்த நிலையில் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக PR நாயுடு தொடங்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய அவர், நாள்தோறும் 35,000 மசால் வடைகள் தயார் செய்யப்படும் என்றும் அதற்கு தேவையான வசதிகள், மனித வளம் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கடந்த 10 நாட்களில் மட்டும் யமுனா நதியில் இருந்து 1300 டன் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. டெல்லியின் நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாடு துறை அமைச்சர் பர்வேஷ் வர்மா படகில் சென்றபடி யமுனா நதியை ஆய்வு செய்தார். டெல்லி சட்டசபை தேர்தலின் போது யமுனை நதியை சுத்தப்படுத்துவோம் என்றும் பாஜக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி பாஜக அரசு பதவியேற்ற பின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த ஆய்வு பயணம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆற்றில் கழிவுகளை வெளியேற்றும் 18 முக்கிய வடிகால் பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்படுவதன் மூலம் யமுனை முற்றிலும் மாசடைவதில் இருந்து மீட்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தெலுங்கானா சுரங்கப்பாதை இடிந்து விழுந்த சம்பவத்தின் மீட்பு பணியில் கேரள காவல்துறையின் சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பிப்ரவரி 22ஆம் தேதி தெலுங்கானாவில் உள்ள ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்ட சுரங்கப்பாதையில் 8 பேர் சிக்கிக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை, ராணுவம் மற்றும் பிற நிறுவனங்களின் நிபுணர்கள் அவர்களை மீட்க இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மனித எச்சங்களை கண்டுபிடிக்க பயிற்சி பெற்ற கேரள காவல்துறையைச் சேர்ந்த நாய்கள் மற்றும் அவைகளை கையாள்பவர்கள் நாகர் கர்னூலில் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிராக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினர். யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி கிடைக்காத நிலையில் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் அந்த முயற்சியை துவங்கியுள்ளன. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமியை சந்தித்த போது வெளியில் திரண்டிருந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிராக முழக்கமிட்டு தாக்கவும் முயற்சித்தனர். இந்தோனேசியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள 3 தமிழர்களுக்கு உதவ அந்நாட்டு இந்திய தூதரகம் முன்வந்துள்ளது. கடந்த ஆண்டு மலேசியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற லெஜண்ட் அக்வாரியஸ் என்ற கப்பலில் 106 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்த முயன்றதாக கடலூரைச் சேர்ந்த ராஜி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் திட்டமிட்டே 3 தமிழர்களும் சிக்க வைத்திருப்பதாகவும், கேப்டனுக்கு தெரியாமல் போதைப் பொருட்களை கப்பலில் பதுக்கி வைக்க முடியாது என்றும் இந்திய வழக்கறிஞர் வாதிடப்பட்டது. பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி ஒரு குற்றவாளி என்றும் அவர் பாவம் செய்துவிட்டதாகவும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாஅத்தின் தலைவர் மௌலானா ஷஹாபுதீன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வீடியோ பதிவை வெளியிட்டுள்ள அவர், இஸ்லாத்தின் நோன்பு என்பது ஒரு கடமை என்றும் யாராவது வேண்டுமென்றே நோன்பை தவிர்த்துவிட்டால் அவர்கள் பாவிகள் என்றும் தெரிவித்த அவர், சமீபத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டியின் போது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி நோன்பை கடைபிடிக்காமல் விளையாட்டு மைதானத்திலேயே குளிர்பானம் அருந்தியுள்ளார் என்றும், நோன்பு கடைபிடிக்காமல் இருந்த ஷமி பாவம் செய்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் டிராகன் திரைப்பட நடிகை கயாடு லோகர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் நடனமாடி அசத்தினார். உடையாப்பட்டி பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுடன் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பின்னர் கில்லி படத்தில் இருந்து அப்படி போடு என்ற பாடலுக்கும், நெப்போலியன் நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பஞ்சுமிட்டா என்ற பாடலுக்கும் மாணவிகளுடன் நடனமாடி அசத்தினார். மூக்குத்தியம்மன் 2ஆம் பாகத்தில் நடிக்கும் நடிகை நயன்தாரா கடுமையான விரதம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு RJ பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த மூக்குத்தியம்மன் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இதன் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. இப்படத்தில் நடிப்பதற்காக நடிகை நயன்தாரா கடுமையான விரதம் இருந்ததாக படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். இப்படம் 100 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறது.
லண்டனில் அரங்கேற்ற உள்ள சிம்போனிக்காக நேரில் சந்தித்து வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இசைஞானி இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் என்னை நேரில் வாழ்த்தியது தமிழ் மக்கள் வாழ்த்தியது போல் இருந்ததாகவும், சிம்போனி அரங்கேற்ற உள்ளது எனது தனிப்பட்ட பெருமை அல்ல, நம் நாட்டின் பெருமை என்றும், லண்டன் மாநகரில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி நமது உள்ளங்களில் எல்லாம் நிறைய போகிறது என்றும் கூறியுள்ளார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரபல நடிகர், தமிழ் நடிகர் கரண் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கோவிலில் நடிகர் கரண் சுவாமியை பார்த்தவுடன் பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.